கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெப வாழ்க்கையில் அவர் விரும்புகிற எதிர்பார்க்கிற காரியத்தை குறித்து எரேமியா 29 அதிகாரம் 13வது வசனத்தின் மூலமாக நம்மோடு பேச விரும்புகிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நம்முடைய ஜெபத்தில் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம், யாரை தேடுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த வேத வார்த்தை நமக்கு உதவி செய்கிறதாக அமைந்திருக்கிறது. அநேக தருணங்களில் எஜமானுடைய காரியத்தை நிறைவேற்றுகிற வேலைக்காரர்களாக நாம் ஜெபத்தில் தரித்திருக்கிறோமே தவிர அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோமா? வேலைக்காரங்க வேலையெல்லாம் செய்து முடித்துட்டு அவர் கரத்தில் இருந்து கூலியை பெற்றுக்கொள்கிறது போல நாமும் கூட கடமைக்காக ஜெபித்துட்டு கடமைக்காக வேதத்தை வாசித்துட்டு அவரிடத்தில் நாம் விரும்புகிற நன்மை பெற்றுக்கொண்டு திருப்தி அடைகளாக மாறி விடுகிறோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுமா? அப்பா பிதாவி என்று சொல்லி அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நாம தேவனாகி கர்த்தருடைய இருதயத்தின் ஏக்கத்தையும் விருப்பத்தையும் புரிந்து கொண்டு தகப்பனுடைய வாஞ்சையை அறிந்து கொண்டு தகப்பனின் முகத்தை பார்க்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அவரை தேடி ஒரு கண்டடைவோமானா தேவ சமூகத்தில் ஜீவனை பெற்றுக்கொள்வோம், கர்த்தரிடத்தில் தயவை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அவரை கண்டடைகிறவர்கள் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவார்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்குறுதி செய்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுகளாக மாறும் பொழுது இந்த உலகத்தினுடைய சகல நன்மைகளினாலும் தேவன் நம்மை திருப்தி அடைய பண்ண அவர் உண்மையும் கிருபையுள்ளவர் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. உலக நன்மைக்காக தேவனை தேடாதபடிக்கு உன்னதரை பார்க்க வேண்டும், அவரை கண்டடைய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றலாக நம்முடைய ஜெபங்களை முடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்த்து இந்த நேரத்தில் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு காணப்படுகிறோம்? தாவீது தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்க வேண்டும், அவரை கண்டடைய வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட விருப்பத்தோடு கூட தன்னை விட்டு கொடுத்தனால தான் தேவன் சகல காரியத்தை ஆசீர்வதித்து இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்முடைய ஜெப வாழ்க்கையில் தேவனை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் முழு இருதயத்தோடும் தேடி கண்டுபிடித்து ஜீவனையும் தயவையும் பெற்றுக்கொண்டு சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எங்கள் பிதாவாகி தேவனை எங்கள் அன்பான தகப்பனை பிரியப்படுத்துகிற ஜெப வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இந்த நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுதும் உண்மை கண்டடைகிற ஜெபங்களாக எங்கள் ஜெபங்கள் முடியட்டும். கர்த்தர் அப்படியே ஜெப வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுத்து கிருபையினால் நன்மையை நிரப்பி நடத்துங்க. உங்கள் கரத்தில் விட்டு கொடுக்குறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன்.